நண்பர்களுக்கு வணக்கம். சைலன்சரில் 2 சென்சார்கள் பொருத்தப்படுவது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. முதல்ல 1 மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ 2 இருக்குது. அதாவது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு முன்னாடி 1, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு பின்னாடி 1 என்று 2 சென்சார்கள் பொருத்தப்பட்டு வருது. முதல்ல ஒரு சென்சாருக்கு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வரக்கூடிய காற்றின் நச்சுத்தன்மையான அளவு எவ்வளோ, என்னென்ன நச்சுத்தன்மையான பொருட்கள் வெளியே வருது, எவ்வளோ வருது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிச் மிக்சர், லீன் மிக்சர் போன்ற மிக்சர் மாறி வரும் பட்சத்தில் இசிஎம்முக்கு தகவல் சொல்லி ஒரு ரீட்யூன் பண்ணக்கூடிய ஒரு ரீட்யூனராகவும் அந்த ஓட்டு சென்சாரானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கேட்டலிக் கன்வெர்ட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். முதல்ல நச்சுத்தன்மையான காற்றின் அளவு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே சில உலோகங்கள், கனிமங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன் வழியாக இந்த நச்சுத்தன்மையான காற்று வெளியேறும் பட்சத்தில் ஒரு சில வேதிவினை ஏற்பட்டு மேலும் தூய்மை செய்யப்பட்டு அந்த காற்றானது வெளியேற்றப்படும். அதுக்காக தான் அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, முதல்ல நச்சுத்தன்மையான காற்று எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை மாட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய நச்சுத்தன்மையான காற்று எவ்வளோ அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. எனவே என்னென்னா, இப்போது அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் முறையாக செயல்படுதா இல்லையா, நல்ல விதமான கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பயன்படுத்துகிறாங்களா போன்ற தகவலுக்கு தான் இந்த 2வது சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. எனவே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம புதுசாக தான் வந்துருச்சு அப்படின்னு அச்சப்பட வேணாம். இது பார்த்திங்கன்னா மிஸ்டர் மெக்கானிக். இது மெக்கானிக் நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்டது. குறைந்த விலையில் ஸ்பேர்ஸ், அதாவது ஸ்பேர்ஸில் கிடைக்கக்கூடிய அதிக லாபங்கள் மெக்கானிக் நண்பர்களுக்கே கிடைக்கணும் அப்படின்ற ஐடியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம், நியாயமான விலையை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய ஆஃபர்கள் கொடுக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக பெரிய வரும் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 2 சென்சாரோட ரீடிங்கையும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. மேலே S1 இருக்குது பாருங்கள், அது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு முன்னாடி, அதாவது சைலன்சர் பகுதியில் வெளியே வர பகுதியில் முதல்ல பொருத்தப்பட்ட சென்சார். 2வது சென்சார் S2ன்றது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தாண்டிய பிறகு வரக்கூடிய சென்சாரோட ரீடிங். இப்போ பாருங்கள், மேலே இருக்க சென்சாரோட ரீடிங் அப்படின்றது அதிகப்படியான ஃப்ளக்சுவேஷன் ஏற்று இருக்கிறத பார்க்க முடியுது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கடந்த பிறகு வரக்கூடிய அந்த ரீடிங் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக எல்லா வண்டிகளையும் இதை பார்க்கும் பொழுது சைலன்சர் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அதில் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எந்த அளவுக்கு ஃபில்டர் செய்யப்படுது, முதல்ல வரக்கூடிய மாசு அளவு எவ்வளோ, ஃபில்டர் செய்யப்பட்ட பிறகு வரக்கூடிய அளவு எவ்வளோ அப்படின்றத குறைஞ்சபட்சம் நிறைய டாட்டாஸ் எடுக்க நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. புதிதாக வரக்கூடிய சென்சார் அப்படின்றது கூடுதலான ஒரு டெக்னாலஜியாக தான் இருக்கும். அதாவது மேலும் இந்த 2 சென்சார் மூலமாக முதல்ல ஒரு சென்சாரில் கிடைச்ச தகவல் அடிப்படையில் டியூன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ என்னாச்சுன்னா 2 சென்சார் அடிப்படையில் டியூனிங் செய்யப்பட்டு அந்த நச்சுத்தன்மை குறைக்கப்படுவதற்காக வாய்ப்பு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எனவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நண்பர்கள் என்ன புதிதாக வந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, நம்ம எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். 2 சென்சாரையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததால் அதை நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். யாரும் இந்த பதிவுகளை பார்க்கல,